வணக்கம் மக்களே. Xiaomi பார்த்தீங்கன்னா 2021ல அவங்களோட முதல் ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. இது ரீபிராண்ட். எஸ், இது ரீபிராண்ட் தான். பட் ஒரு நல்ல ரீபிராண்ட். அது என்ன ஃபோன்டா? Mi 10i 5G. இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ் என்ன, அந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா என்னன்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ல ஹைலைட்டா தோன்றது என்னன்னா அதோட கேமராஸ் தான். ஏன்னா இதுல மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்ல மட்டும்தான் இந்த சென்சாரை பார்த்துருக்கோம். அது இந்த பிரைஸ்ல கொண்டு வந்து உண்மையிலே நல்ல விஷயம் தான். அதுவும் இல்லாம இது நல்ல சென்சார் தான். சாம்சங்கோட HM2 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை 1.8 அப்பாச்சர் சைஸ்ல பில்ட் பண்ணிருக்காங்க. உண்மையிலே இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. பட் இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்தாதான் தெரியும். இந்த வீடியோ பார்க்குற டைம்ல தமிழ் டெக் C4 டெக்லாம் அந்த ஃபோன் கையிலே கிடைச்சிருக்கும். அதோட கேமரா சாம்பிள் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். பட் டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா இது 12 மெகா பிக்சல் தான் எடுக்கும். உங்களுக்கு வேணும்னா 108 மெகா பிக்சல் மாத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரா, 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க வழக்கம் போல. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ கெப்பாசிட்டின்னு வர்றப்ப இதுல 4K 30 தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது 108 மெகா பிக்சல் இருந்தாலுமே 8Kலாம் கேட்கல. பட் 4K 60 கொடுத்துருக்கலாம். பட் 4K 30 தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 1080p 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டு கேமராலுமே எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபோன்ல நல்ல விஷயம் என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் தான். இதுல ஸ்னாப்டிராகனோட 750G கொடுத்துருக்காங்க. 750Gன்றது நம்பர் வைஸ் பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 765க்கு ஒரு டவுன் கிரேட் மாதிரி தோணலாம். பட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்டிராகன் 765க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5G ப்ராசஸர். ஸோ இந்த ஃபோன் 5G ஃபோன் தான். கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா Adreno 619 கொடுத்துருக்காங்க. Adreno 620 கொடுத்துருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் 619மே குறை சொல்ற அளவுக்கு இல்லை. ஸோ இன்னைக்கு தேதிக்கு கேம்ஸாக இருந்தாலும் சரி, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை மல்டி டாஸ்கிங்காக இருந்தாலுமே இந்த சிப் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஈஸியாகவே எல்லாத்தையுமே ரன் பண்ணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்கனால ஆப் லான்ச்சிங் ஸ்பீடுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஷாமியோட MIUI 12 தான். அது இந்த தடவை நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேட்டரி ட்ரைன் இஷ்யூ இருந்தாலுமே சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஆப் லான்ச்சிங் ஸ்பீடாக இருந்தாலும் சரி, இல்லை மல்டி டாஸ்கிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேர் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேன்னு வர்றப்ப இதில் 6.67 இன்ச்சுக்கான IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz கொடுத்துருக்காங்க. பட் 2021ல வந்துமே ஒன்று நாங்கள் LCD பேனல் கொடுப்போம், இல்லாட்டி ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுப்போம்னு சொல்றது உண்மையிலே நியாயமான விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2020லே லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஒரு ரீபிராண்டிங் தான், அதனால விட்டுடலாம். ஸோ இது IPS LCD பேனலாக இருந்தாலுமே டிஸ்பிளே பார்க்குறப்ப நல்லாவே இருக்கு. பெசில்ஸுமே ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா பம்புமே பார்த்தீங்கன்னா சென்டரில் பஞ்ச் வச்சு கொடுக்குறதுனால ஒரு ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p ஃபுல் HD ப்ளஸ் தான். பட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவோட பிரைட்னஸ்மே பார்த்தீங்கன்னா 450 நட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங்கோட Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் பேக்லேயுமே Gorilla Glass 5 தான் கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் தான். இந்த ப்ரைஸில் கிளாஸ் பாடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷில் கொடுத்துருக்குது. உண்மையில ஒரு நல்ல விஷயம். டிசைன் பார்த்தீங்கன்னா பேக்கில் லைட்டாக ஒரு போக்கோ எக்ஸிலோட கேமரா பப்லாம் கொடுத்துருக்காங்க. பட் MI லோகோவோட வருது. பேட்டரி லைஃப் இதில் பார்த்தீங்கன்னா 4820 mAh கொடுத்துருக்காங்க. இப்போ ரெட்மி நோட் 9 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்தாங்க. ஆனால் அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.5 mm தான். இந்த ஃபோனில் 9 mm திக்னஸ் கொடுத்தும் 4800 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 mAh கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த ஸ்னாப்டிராகன் 750G பார்த்தீங்கன்னா ஒரு 5 நானோமீட்டர் பில்ட் பண்ண ப்ராசஸ், அதுவும் Android 10 MIUI 12ஓட ஆப்டிமைசேஷனால பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லா வரும்னு சொல்லலாம். அப்படியே குறைஞ்சாலும் அதை சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. வேற என்னென்ன இம்ப்ரெசிவா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வர மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லேயும் இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பார்க்குறது உண்மையில ரொம்ப நல்ல விஷயம் தான். அது இல்லாமல் IP53 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இந்த ஃபோன் மேலே ஒரு வாட்டர் ரெப்பலண்ட் கோட்டிங் போட்டிருப்பாங்க. ஸோ தண்ணி ஏதாவது மழை தண்ணி ஏதாவது பட்டுச்சுன்னா அது வலிக்கிட்டு போயிடும். அதுக்காக தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தீங்கன்னா ஃபோன் வந்து அவ்வளோதான். அப்புறம் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு, IR பிளாஸ்டர் இருக்கு. பட் இந்த ஃபோனில் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான். 2 சிம் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD ஸ்லாட் தான் போட்டுக்க முடியும். சரி, ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் வேரியண்ட் 6GB RAM 64GB வேரியண்ட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய். 6GB RAM 128GBயோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய். 8GB RAM 128GBயோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 64GB கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வேற. ஸோ 64GBன்றது பத்தாது, எல்லாருமே 128GBக்கு வாங்குறது நல்லது தான். ஸோ 22,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா
நான் யாருக்குமே இந்த ஃபோனை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஃபோனில் 5G கொடுத்துருக்காங்க. 5G வந்து இப்போதைக்கு இந்தியாவில் முக்கியம் கிடையாது. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாலும் AMOLED டிஸ்பிளே கொடுக்கல. இது இல்லாமல் 750G கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் அந்த அளவுக்கு ஒன்றும் புதுசாக இம்ப்ரெசிவாக ஒன்றும் கொடுக்கல. ஸோ இது வந்து 2020 லான்ச் ஆன ஃபோன் தான். அதை ரீபிராண்ட் தான் பண்ணியிருக்காங்க. பட் உண்மையிலே 2021 லான்ச் ஆகிற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுப்பாங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கும், AMOLED டிஸ்பிளே இருக்கும், ப்ராசஸரும் கண்டிப்பாக இதுக்கு ஈக்குவலான ப்ராசஸர்லாம் லான்ச் பண்ணுவாங்க வித் 5Gயோட. ஸோ யாருக்காவது அர்ஜென்ட்டுனா மட்டும்தான் இந்த ஃபோனை வாங்க. மற்ற எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. இதோட நல்ல ஃபோன்ஸ் அடுத்த மாதத்தில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.